இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாள், மன நிறைவின் நாள். ஆண்டவர் இன்று உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கின்ற நாள். அன்பு தெய்வமே, இந்த இறைவார்த்தையின் வல்லமை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமையட்டும். உமது அருட்கரம் இவர்களோடு இருக்கட்டும். கரம் பிடித்து நடத்தி இவர்கள் வேண்டுகின்ற வேண்டல்களுக்கு செவிசாய்த்து, விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து இவர்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தலைமுறையை ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 10, 12, 14 இறைவார்த்தைகள். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். எலியா பஞ்சமான காலத்திலே ஒரு கணவனை இழந்த கைம்பெண்ணின் வீட்டிற்கு சென்று தண்ணீரையும் உணவையும் அப்பத்தையும் கேட்பதுதான் இன்றைய முதல் அந்த இறைவார்த்தை. அதற்கு அந்த பெண் சொல்லுகின்ற பதில் 12வது இறைவார்த்தை, அவர் வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதுமில்லை, பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயும் என்னிடம் உள்ளன. இதோ 2.5 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். பஞ்சத்தின் உச்சத்திற்கு சென்ற கைம்பெண்ணின் குடும்பம், அந்த கைம்பெண்ணும் அவருடைய மகனும் சாக தீர்மானித்த நேரம், உலகெங்கும் பஞ்சம் உருவான நேரத்திலே, பஞ்சம் தலைவிரித்தாடிய நேரத்திலே பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயும் இருந்ததுதான் அவர்களுடைய நிலை. அங்கு என்ன நடந்தது என்றால், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவ்வாறு எலியா அந்த பெண்ணிடம் தண்ணீரும் அப்பமும் கொண்டு வா என்று சொன்ன நேரத்திலே அந்த இறைவாக்கினர் எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கைம்பெண் தண்ணீரும் அப்பத்தையும் சுட்டு கொண்டு வந்ததாக இறைவார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தை மனித வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அது நடந்தே தீரும். அந்த பெண் நம்பினார். இறைவாக்கினர் எலியாவின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை நம்பி தனக்கிருந்த அந்த மாவில் அப்பம் சுட்டு அவருக்கு கொடுத்தார். எலியா இறைவாக்கினர் சொன்னபடியே இறைவார்த்தை 16 சொல்லுகின்றது, பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்து எண்ணெய் குறையவில்லை. அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நாளிலே நாம் விசுவசிப்போமா? இதோ ஒரு சாதாரண கைம்பெண் வாழ்வின் இறுதி நிலைக்கு, விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதி மூச்சிலே இருக்கின்ற அந்த பெண், இறுதி வாழ்விலே இருக்கின்ற பெண், இனி நானும் என்னுடைய மகனும் சாகத்தான் வேண்டும் என்று இருக்கின்ற அந்த நிலையிலும் கடவுள் அவரை தேடி வருகின்றார். அவரின் வார்த்தையை அந்த கைம்பெண் மூலமாக அது செயல்படுத்தி, கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்று இன்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். நாமும் இன்றைய நாளை கைம்பெண்ணை போன்று சாதாரண நம்பிக்கையோடு நம்புவோமா? இந்த இறைவார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் கிடைக்க ஜெபிக்கின்றேன். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.